ஒரு டிக்கெட் கலெக்டர் மக்கள் நிரம்பிய பெட்டியில் பழைய கிழிந்த ஒரு பணப்பையை கண்டார். அதை திறந்து பார்த்தார். அதற்குள் சில பணமும் இயேசு கிறிஸ்துவின் ஒரு சிறிய படமும் இருந்தது. அவர் கேட்டார், இந்த பணப்பை யாருடையது? ஒரு பல்லில்லாத புன்னகையுடன் இருந்த முதியவர் எழுந்து, அது என்னுடையது, தயவுசெய்து தாருங்கள் என்றார். டிக்கெட் கலெக்டர் சொன்னார், அது உங்களுடையது என்பதை நிரூபிக்க வேண்டும். முதியவர் மெதுவாக சிரித்து, அதற்குள் இயேசு கிறிஸ்துவின் படம் இருக்கிறது என்றார். பில் கலெக்டர் உடனே, அது சான்று இல்லை, யாரும் இயேசு கிறிஸ்துவனுடைய படத்தை வைத்திருக்கலாம், உங்கள் படம் ஏன் இல்லை என்று கேட்டார். முதியவர் ஆழ்ந்த மூச்சு விட்டார். இந்த பணப்பையை என் அப்பா நான் பள்ளியில் இருந்தபோது கொடுத்தார். அப்போது என் பெற்றோரின் படம் இருந்தது. பின்னர் நான் இளமையில் என் அழகில் பெருமை கொண்டேன். என் பெற்றோரின் படத்தை எடுத்து என் படத்தை வைத்தேன். திருமணமான பின்பு என் மனைவியின் படத்தை வைத்தேன். அவள் அழகை ரசித்தேன். என் முதல் குழந்தை பிறந்தபோது அவனுடைய படமே என் பணப்பையில் முக்கியமான இடத்தை பிடித்தது. முதியவரின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. பல வருடங்களுக்கு முன் என் பெற்றோர் இறந்தார்கள். கடந்த வருடம் என் மனைவியும் போய்விட்டார். என் ஒரே மகன். அவனுக்கு அவன் குடும்பம் முக்கியம். என்னை கவனிக்க நேரமில்லை. நான் இதயத்தில் பிடித்துக் கொண்டிருந்த எல்லோரும் என்னிடமிருந்து தூரமாகிவிட்டார்கள். இப்போது இந்த பணப்பையில் இயேசு கிறிஸ்துவின் படத்தை வைத்திருக்கிறேன். ஏனென்றால் இப்போதுதான் எனக்கு புரிந்தது, அவர் மட்டுமே நித்திய துணை. அவர் ஒருபோதும் என்னை விட்டு போக மாட்டார். இந்த உண்மையை நான் முன்பே அறிந்திருந்தால், என் குடும்பத்தை நேசித்த அளவிற்கு இயேசுவை நேசித்திருந்தால், இன்று நான் இவ்வளவு தனிமையாக இருந்திருக்க மாட்டேன். டிக்கெட் கலெக்டர் அமைதியாக பணப்பையை அவரிடம் கொடுத்தார். அடுத்த ஸ்டேஷனில் ரயில் நின்றபோது அவர் புத்தக கடைக்கு சென்று சொன்னார், தயவுசெய்து இயேசு கிறிஸ்துவின் ஒரு சிறிய படத்தை தாருங்கள், அதை என் பணப்பையில் வைக்க வேண்டும். இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? மனித உறவுகள் முக்கியம், ஆனால் அவை தற்காலிகம். இறுதி வரை நம்முடன் இருப்பவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. மனிதர்கள் மாறலாம், நேரம் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் அவர் மாறவே மாட்டார். பையில் ஒரு படத்தை வைப்பதை விட உங்கள் உள்ளத்தில் அவருக்கு இடம் கொடுங்கள். ஏனென்றால் அவரே சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. உங்கள் பாரத்தை சுமப்பது மட்டுமல்ல, என்றும் அழியாத மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும் உங்களை அழைத்துச் செல்வார். என்ன செய்வோமா?